வெல்கம் டு அறுசுவை அள்ளினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் வீட் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப், பன்னீர் 1 கப், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தயிர், சட்னி அரைக்கிறதுக்காக வரமிளகா 15, 4 பூண்டு பல்லும் எடுத்து வச்சிருக்கேன். இது இல்லாம உப்பு, எண்ணெய் தேவைப்படும். முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா திக்கா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு 30 நிமிஷம் இதை ஊற வைக்கணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியா பிசைஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால இது மாதிரி திக்கா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த 1 கப் பன்னீரை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ சட்னி செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க 15 வரமிளகால வார்ம் வாட்டர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பன்னீர் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், இதுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்ல, இந்த 1 ஸ்பூன் மட்டும் போதும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஊற வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை மீடியம் ஹீட்ல வச்சு குக் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் குக் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஊற வச்ச வரமிளகா, 4 பூண்டு, அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியில பாதி தண்ணி ஆட் பண்ணி இதை சட்னியா அரைச்சிக்கோங்க. மாவு 30 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் நல்லா தின்னா தேய்ச்சிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம கவர் பண்ணலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ண போறேன். 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம்டு பன்னீர் வீட் மோமோஸ் அண்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஸ்டீம் பண்ணாம ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். ஆனா ஸ்டீம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்தி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.